முடிவின் துவக்கம் என்கிற இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறேன். போன எபிசோடில் நம்ம ஆராதனையை குறித்து நிறைய விஷயத்தை பார்த்தோம். இந்த ஒரு எபிசோட்லேயும் கூட ஆராதனையை பற்றி நிறைய விஷயத்தை நம்ம கேட்டு தெரிஞ்சுப்போம். பிரதர், போன எபிசோடில் ஆராதனையை பற்றி நிறைய விஷயம் சொன்னீங்க. இன்றைக்கும் கூட ரொம்ப முக்கியமாக வேதத்தில் சொல்லப்பட்ட ஒரு வசனம், சமாரிய ஸ்திரீ இயேசுவினிடத்தில் வரும்பொழுது இயேசு எது உண்மையான ஆராதனைன்னு சொல்கிறார். ஆவியோடும் உண்மையோடும் ஆராதிப்பது தான் உண்மையான ஆராதனை. ஆவியோடும் உண்மையோடும் இந்த வார்த்தைக்கான அர்த்தம் என்ன? இப்போ நீங்கள் கேட்குறது யோவான் என்ன சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 22, 23, 24 வசனத்தில் இருக்குது இல்லையா? ஆமாம். அவ என்ன கேட்குறாங்க, நீங்கள் அறியாதை தொழுது கொள்கிறேன், நாங்கள் அறிந்திருக்கிறதை தொழுது கொள்கிறோம், ஏனென்றால் ரட்சிப்பு உயிரோடு வழிகிறது. உண்மையாய் தொழுது கொள்கிறோம், பிதாவை ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ளும் காலம் வரும், அது இப்பொழுதே வந்திருக்கிறது அப்படின்னு இருக்கிறார். அப்போது இந்த ஸ்திரீ அவரை நோக்கி ஒரு காரியம் கேட்குறாங்க. எங்கள் பிதாக்கள் இந்த மலையில தொழுது கொண்டு வந்தார்கள், நீங்கள் எருசலேம் இருக்கிற ஸ்தலத்தில் தொழுது கொள்ளணும் என்கிறீர்களே அப்படின்னு இருக்கிறது. அப்போ இந்த வர்ஷிப்புக்கு அவங்க கேட்கறதான விளக்கத்துக்கு இயேசு மிக தெளிவாக இந்த பகுதியில் என்ன பண்ணுறாரு, விளக்கம் சொல்கிறார். நாம் நேற்று போன இதில் என்ன பார்த்தோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, புல்பீட்டிலேருந்து ஆராதனைக்குள்ள ஜனங்களை நடத்துகிறவங்களுடைய குவாலிட்டிஸ் என்ன பண்ணணும், ஏது பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். இப்போ நம்ம என்ன பார்க்கணும், இந்த சமாரிய ஸ்திரீ மாதிரி கீழே இருக்கிறவங்க, இவங்க என்ன ஆராதனை, இவங்க என்ன தொழுது கொள்றதோடைய மெத்தட் என்ன பண்ணணும் அப்படின்னு. மிக முக்கியமாக ஆராதனை என்பது இவங்க அறிந்து கொள்ள வேண்டியது என்ன அப்படின்னா, நம்ம அடிக்கடி சொல்கிறோம் அதே வார்த்தை தான், தன்னைத்தானே ஜீவாதார பலியாக கொடுப்போம். என்ன சாக்ரிஃபைஸ் பண்ணுறது தான். இப்போ பாருங்களேன், பழைய ஏற்பாட்டில் ஆராதனை பண்ணும்போது ஒரு தூப கலசத்தில் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த கந்தர் சுகந்த வர்க்கங்களெல்லாம் போட்டு அந்த புகையை தேவனுக்கு முன்பாக ஆட்டுவாங்க. இதே காரியத்தை இவர் செய்வார், நோவா. ஒரு பலிபீடத்தை கட்டி சுத்தமான மிருகங்களை தேர்ந்து கொண்டு பலியிட்டான். கர்த்தர் அதை சுகந்த வாசனையாய் நுகர்ந்தார். இப்போ என்னோட கேள்வி என்னன்னா, நீங்க எந்த மிருகத்தை எரிச்சா என்ன வாசனை வரும்? கெட்ட வாசனை. நம்மளை பொறுத்த வரைக்கும் அது கெட்ட வாசனை. சுத்தமான மிருகமாகவே இருக்கட்டும். இப்போ நீங்க ஒரு கோழியை போய் வாங்குறீங்க, சாப்பிட்றதுக்கு தான் வாங்குறீங்க. சாப்பிட்ற கோழி அது கணக்கின்படி நம்ம சாப்பிடக்கூடிய பொருள். அதை நீங்க அங்க சுட்டிங்கன்னா ஒரு வாசனை ஒன்று வரும். ஆமா இல்லையா? ஆமா. நீங்க வெஜ் ஹோட்டலுக்கே போங்களேன், இப்பெல்லாம் பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு கடாயில் அப்படியே புகையோடு கூட கொண்டு வருவாங்க இல்லையா? அதுக்கு ஒரு பேர் உண்டு, பார்பிக்யூன்னு சொல்லிட்டு அப்படியே கொண்டு வந்து அது புகை. அது வரும்போதே பாருங்க வாசனை ஒரு வாசனையாவே இருக்கும். ஆமா. ஆனா கர்த்தர் சொல்றாரு, அதை சுகந்த வாசனையாய் நுகர்ந்தேன். அப்படின்னு அர்த்தம் என்னன்னா, இந்த மாம்சத்தை சுத்தமானது, உள்ளுக்குள்ள சுத்தமா இருக்கணும், அத பலியா கொடுக்கறது தான் உண்மையான ஆராதனைங்கிறாரு. அதை சுகந்த வாசனையாய் நுகர்ந்து. அப்போ அவங்க என்ன பண்றாங்க, அந்த தூப கலசத்துல அந்த சாம்பிராணியெல்லாம் கந்தரங்கள்லாம் போட்டு அவங்க ஆட்டுறாங்க. இது எதற்கான அடையாளம்னா, நம்மையே கர்த்தருக்கு ஒப்புவித்து உள்ளுக்குள்ள சுத்தமா இருந்து ஆராதிக்கிறது. உள்ளுக்குள்ள இருந்து நீ எவ்வளவு டேலண்டா பாடுறேங்கிறத இங்க முக்கியமே கிடையாது. அதாவது ஒரு விஷயத்தை இந்த யூத்ஸ் புரிஞ்சுக்கிட்டோம், இப்ப இருக்கக்கூடியதான ஊழியத்துக்கு வர வேண்டியவங்க புரிஞ்சு கொள்ளட்டும். என்னன்னு கேட்டா, இப்போ நீங்களும் பாடுவீங்க, சினிமா நடிகரும் பாடுறாரு. நீங்க 2 பேரும் பாடும் பொழுது அவருக்கும் உங்களுக்கும் கொஞ்சம் கம்பேர் பண்ணீங்கன்னா, உங்களை விட அவர் நல்லா பாடுவார். ஹைலி டேலண்டட். எல்லா இசையை முறைப்படி படிச்சவரா இருப்பாரு, பாட்டை முறைப்படி படிச்சவரா இருப்பாரு, கர்நாடிக் கிளாசிக் எல்லாம் படிச்சவரா கூட இருப்பாரு. ஆனால் அவர்கிட்ட இல்லாத ஒண்ணு உங்ககிட்ட இருக்கு. என்ன இருக்குது? தேவனுடைய அபிஷேகம். தேவனுடையதான அபிஷேகம் ஒண்ணு உங்களுக்குள்ள இருக்கு. இந்த அபிஷேகத்தினுடைய ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவர் பாடும்போது என்னை என்டர்டைன் பண்ணுது. எத்தனையோ சினிமா பாடல்களை கேட்கும் போது எனக்குள்ள சந்தோஷம் வருது. சில பாடல்கள் கண்ணை மூடி கேட்டா எனக்கு அப்படியே ஒரு சோல்குள்ள வருது. உண்மை, பொய்யெல்லாம் கிடையாது, இருக்கு. ஆனா இந்த தேவ மனுஷன் பாடும்போது மட்டும்தான் எனக்குள்ள மாற்றம் வருது. டிரான்ஸ்ஃபர்மேஷன். அது சின்ன பையனா இருந்தாலும் பெரிய பையனா இருந்தாலும் பாடும்போது ஏற்படுது இல்லை எனக்குள்ள. இது எதனால ஏற்படுது? உங்களுக்குள்ள இருக்கிற அபிஷேகத்தினால ஏற்படுது. டேலண்ட்னால இல்ல. டேலண்ட்னாலனா அவர் பாடும்போது ஏற்பட்டிருக்கணும். ஆமா. அப்ப அபிஷேகத்தினால ஏற்படுது. அப்ப இந்த அபிஷேகம் உள்ள இருந்து எனக்குள்ள வருது. வரும்போது எனக்குள்ள அசுத்தங்கள் நிறைஞ்சிருக்குன்னு வச்சுக்கோங்க. எனக்குள்ள பணத்தாசை, பொருளாசை, கண்களின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை, அருவருப்பான காரியங்கள் உள்ளுக்குள்ள எல்லாம் இருக்கு. நான் நேரா காலையில புல்பீட்ல நிக்கிறேன், பாட ஆரம்பிக்கிறேன், அல்லது கீபோர்டு வாசிக்க ஆரம்பிக்கிறேன், இல்லை கிட்டார் வாசிக்க ஆரம்பிக்கிறேன், இல்லை ட்ரம் வாசிக்கிறேன். இப்போ எனக்குள்ள இருந்து டேலண்ட் வெளிப்படும். ஆனால் எனக்குள்ள இருக்கிற அபிஷேகம் என்னவா இருக்கு? இப்போ ஒன்று வெறுமையா இருக்கு, இல்லை தப்பான காரியம் வெளிப்படுது. இப்போ ஆட்டோமேட்டிக்காக
எனக்குள்ளேருந்து வர்றது நல்ல வாசனையா இருக்காது, துர்வாசனையாக இருக்கும். நோவா பேழைக்குள்ளேருந்து வந்து பலி செலுத்தும் போது சுத்தமான மிருகம். ஆனா அந்த மாம்சத்தை எரிச்சா மோசமான வாசனை தான் வரும். கண்டிப்பா. ரியல், அதுதான் ஃபேக்ட். ஆனா கர்த்தர் சுகந்த வாசனையை நுகர்ந்தார். அப்படின்னா என்ன அர்த்தம்? அதுல இருந்து வரக்கூடியதான வாசனைனா பாடி பேர்ன் ஆகிறத இல்ல, அந்த மிருகம் சுத்தமானது, அது பேர்ன் ஆகுது. அதே மாதிரி தான் எனக்குள்ள இருந்து பலியாகிறது தான் ஆராதனை. நான் பாடுவதல்ல ஆராதனை, நான் பலியாவது ஆராதனை. இதத்தான் இதுக்கு முன்னாடி இருந்த பரிசுத்தவான்கள் செஞ்சிட்டு இருந்தாங்க. அவங்களுக்கு இவங்களுக்கு இருந்த மாதிரி மியூசிக்கான சிஸ்டம்ஸ் இல்ல, இவங்களுக்கு இருந்த குவாலிட்டியான ஆட்கள் அன்னைக்கு கிடைக்க மாட்டாங்க. அதே மாதிரி இவங்க எதிர்பார்க்குற இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ், ஒரு வெரி காஸ்ட்லி மைக், அதோடு கூட தானே ஒரு காஸ்ட்லி அன்னைக்கு பியானோ தான், பியானோ இல்லை ஒரு ட்ரம்மு இல்லை வயலின், அன்னைக்கு வயலின் இருக்கும், இல்லை அக்கார்டின், இது எல்லாமே காஸ்ட்லியா இருக்காது. 1-2 யார்ட்டையாவது இருக்கும். ஆனா இவங்க எல்லாத்துலயும் எதுல கான்சென்ட்ரேட் பண்ணாங்கன்னா இவங்கள கான்சென்ட்ரேட் பண்ணாங்க. ஆராதனைக்கு முன்னாடி 2 மணி நேரம் இவங்க உழுந்து அழுவாங்க. எதுக்கு அழுவாங்கன்னா, இப்போ இதுலயும் இன்னொன்னு புரிஞ்சுக்கணும். நான் ஆராதனைக்கு போறேன், அதனால ஆராதனைக்கு நான் என்ன பண்ண போறேன்? ஜெபம் பண்ண போறேன். ஆராதனை நல்லா நடக்கிற அந்த ஜெபத்தை கர்த்தர் கேட்கல. நான் ஆராதனைக்கு போறேன், என்ன ஒப்பு கொடுக்குற ஆண்டவரே, நான் எவ்வளோக்கு எவ்வளோ ரெடி ஆகிறனோ. எனக்கு ஒரு ஊழியக்காரர் சொல்லி கொடுத்தாரு, டோன்ட் ப்ரிப்பேர் த மெசேஜ், ப்ரிப்பேர் யுவர் செல்ஃப் அப்படின்னாரு. நீ உட்காந்து செய்தி எழுதாத, உன்னை சரி பண்ணு, செய்தி உனக்குள்ள இருந்து வரும்னாரு. இன்னைக்கு அதுதான் ஆராதனைக்கு பொருந்தும். அப்ப ஜனங்கள் போகும்போது தன்னை பலியாய் கொடுக்கணும்னு போகணும் உள்ள. நான் பாட்டுக்கு பாட போறேன், இவங்க பாருங்களேன் எனக்கு பிடிச்ச பாட்டு பாடினாரு, இருக்கட்டும். எத்தனையோ நேரத்தில் டான் மோயன் சாங்ஸ் நீங்க கேட்பீங்க, காட் இஸ் மேக் அவே, இதெல்லாம் நிறைய பாடல்கள் வருது இருக்கு. அந்த பாட்டு அர்த்தம் பாதி புரியாது நமக்கு. நீ கேட்கும் போது ஆரம்பத்தில் இங்கிலீஷ்ல புரியாது நமக்கு, அதுக்கப்புறம் உத்து கவனிக்கணும். ஆனால் அந்த 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 பாட்டு நம்மக்கிட்ட பேசும். எத்தனையோ மலையாள பாடல்கள் இருக்கு, அந்த பாட்டு நம்மக்கிட்ட பேசும். என்ன அர்த்தம்னு தெரியாது, ஆனா அது உள்ள ஒரு சோல்ஃபுல்லான வேர்டு வரும். அதுக்கப்புறம் தான் நம்ம போய் என்ன செய்வோம்னா கேட்போம். அதே மாதிரி ஹிந்தி சாங்ஸ், ஹிந்தி மியூசிக்கல் லாங்குவேஜ்னு சொல்லுவாங்க. ஆனால் அந்த சாங்கை நீங்க உள்ள கேட்கும் போது பாருங்க, ஏதோ ஒன்று செய்யும். அப்புறமா போய் பார்த்தீங்கன்னா அற்புதமான வார்த்தை அதுக்குள்ள இருக்கும். எனக்கு மொழி தெரியாது, அந்நிய பாஷை எடுத்துக்கோங்க, அந்நிய பாஷையை பேசுறீங்க, ஆனா ஏன் பேசும்போது அழுவுறீங்க? எதனால் அழுவுறீங்க? எனக்கு என்ன பேசுறேன்னே தெரியாது. கருத்து விருதாவாய் இருக்கும், ஆவி உற்சாகமாய் இருக்கும். அதே மாதிரி தான் மியூசிக்கோ பாட்டோ இதல்ல, எனக்குள்ள இருக்கிற ஆத்மாவை தொடக்கூடியதா இருக்கணும் என்னுடைய ஆராதனை. அப்போ விசுவாசி ஆராதனைக்கு போகும்போது they want to sacrifice. இப்ப சமாரிய ஸ்திரீ கிட்ட ஆராதனையை பத்தி ஏன் அந்த அம்மா கேக்குது? பர்டிகுலரா எல்லாரும் சமாரிய ஸ்திரீயை பத்தி என்ன பேசுவாங்க? அந்த அம்மாவுடைய லைஃப் நல்லா இல்ல. ஆமா இல்லையா? லைஃப் நல்லா இல்லாத அம்மா எப்படி இவ்வளவு ஸ்பிரிச்சுவலா இருக்கு? ஆமா, இவ்வளவு தூரம் எப்படி ஆண்டவர்கிட்ட பேசுறது? மேசி அந்த அம்மா என்ன சொல்றது பாருங்களேன், 25வது வசனம். அந்த ஸ்திரீ அவரை நோக்கி, கிறிஸ்து எனப்படுகிற மேசியா வருகிறார் என்று அறிவேன். மேசியா குறித்தான ரெவலேஷன் இருக்கு. செகண்ட் கம்மிங்க பத்தின ரெவலேஷன் அந்த அம்மாவுக்கு இருக்கு. ஓஷிப்பை பத்தின ரெவலேஷன் இருக்கு அந்த அம்மாவுக்கு, இல்லையா? செகண்ட் கம்மிங்க பத்தின ரெவலேஷன் இருக்கு. அந்த அம்மாவை எப்படி நீங்க ராங் பர்சன் சொல்றீங்க? கடைசியா இருக்கு பாருங்களேன், அவர் வரும்பொழுது எல்லாவற்றையும் நமக்கு அவர் அறிவிப்பார் என்றால். சோ அவர் வரும்போது என்ன பண்ணுவார்னு அந்த அம்மாக்கு தெரியுது பாருங்களேன். அப்ப எவ்வளவு ஒரு ஸ்பிரிச்சுவல் தாட் உள்ள ஒரு அம்மாவா இருக்கு. நம்ம என்ன பண்ணுவோம், சமாரிய ஸ்திரீக்கு 5 புருஷன் இருக்கான். அந்த அம்மா கிட்ட இருந்த கான்செப்டே வேற, ஸ்பிரிச்சுவல் தாட் வேற. அப்ப இந்த இடத்துல நம்ம பார்க்க வேண்டிய ஒரு விஷயம், அந்த அம்மாவுக்கு ஓஷிப்பை பத்தின ஒரு மிகப்பெரிய நாலேஜ் இருக்கு. அப்ப இயேசு அந்த அம்மாவுக்கு சொல்லி கொடுக்கிறாரு, அப்பொழுது ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ளும் காலம் வரும், அது இப்பொழுதே வந்திருக்கிறது. இதைத்தான் இன்னைக்கு சர்ச் செய்ய வேண்டியது. சபை ஆவியோடும் உண்மையோடும் ஆராதனைக்கு போகும்போது பரிசுத்த ஆவியில நிரம்பணுங்கிறது உங்களுக்கு தெரியும், இல்லையா? உண்மையை ஆராதிக்கணும் தெரியுமா? உண்மை இருக்குதா? இந்த உண்மைன்ற வேர்டு எடுத்துக்கிட்டீங்கன்னா, இயேசு கிறிஸ்து பழைய ஏற்பாட்டு காலத்திலிருந்து நம்ம கிட்ட எதிர்பார்க்கிற ஒரு விஷயம், எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாயிரு. உண்மை உள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறும். அவன் உண்மை உள்ளவன் என்று நான் அறிவேன். அவன் உண்மை உள்ள ஊழியக்காரன், இல்லையா? இந்த உண்மையை ஆண்டவர் என்ன பண்றாரு? எக்ஸ்பெக்ட் பண்றாரு.
இப்போ நீங்களும் நானும் சேர்ந்து மினிஸ்ட்ரி பண்ணுறோம். சேர்ந்து மினிஸ்ட்ரி பண்ணும்போது நீங்களும் நானும் சேர்ந்து ஜெபம் பண்ணுறோம், ஆராதிக்கிறோம், ஒன்றா ஊழியத்துக்கு போகிறோம், எல்லாம் செய்கிறோம். உங்களுக்கு என்னை பற்றின எண்ணம் என்ன இருக்குன்னு யாருக்கு தெரியும்? ஆண்டவருக்கு தான் தெரியும். ஆண்டவருக்கு தெரியும். இப்போ நீங்கள் எனக்கு உண்மையா இருக்கிறீங்களா இல்லையா, நான் உங்களுக்கு உண்மையா இருக்கீங்களா இல்லையாங்கிறது பரலோகம் பார்த்துட்டு. இப்போ நீங்க என் கூட பழகிட்டே இருக்கும்போது நம்ம 2 பேரும் சேர்ந்து மினிஸ்ட்ரி பண்றோம். பண்ணும்போது ஒரு நாள் இந்த ஆளை விட பெரிய ஆளா வரணும் அப்படின்னு ஒரு தாட் உங்களுக்கு வருதுன்னு வச்சுக்கோங்க. இல்லை எனக்கு தோணுது, ஒரு நாள் விட்டுட்டு அப்படியே தட்டி தூக்கிட்டு போனோம், சும்மா எத்தனை நாள் தான் இந்த ஆள்கிட்டே இருக்கிறது அப்படின்னு தோணுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். ஆட்டோமேட்டிக்காக நான் வந்து உங்களுக்கு உண்மையா இல்லைன்னு அர்த்தம். ஈவன் தான் நான் உங்கள் பொருளை எடுத்திருக்க மாட்டேன், நான் உங்களுக்கு விரோதமாக எதுவும் செஞ்சுருக்க மாட்டேன், சிந்தனை இருக்குது. இப்போ நான் உள்ளேருந்து ஆராதிக்க போகிறேன். இப்போ ஆண்டவர் பார்க்குறாரு, உன் வாயில் ஆராதனை வருது, பட் எண்ணம் தப்பாக இருக்குது. மோசேயை குறித்து ஆரோனும் மிரியாமும் பேசுனது மோசேக்கு தெரியல. ஆமாம். பட் காடு போய் வக்காலத்து வாங்கி நிற்கிறாரு. நீ எப்படி அவனை பற்றி பேசுவ? அவன் என் வீட்டில் எங்கும் உண்மை உள்ளவன். ஆமாம். அந்த உண்மை இதோடு இருந்து அவன் மேலே போகிறான். நான் அதனால தான் எப்போ அடிக்கடி ஒரு வார்த்தை சொல்வேன், எனக்கு ஆண்டவர் சொல்லி கொடுத்தது, எல்லாரையும் யோசுவாவாக இருக்கட்டும் அல்லது ஆரோனாக இருக்கட்டும், அது அவன் சந்ததியாக இருக்கட்டும், இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாரையும் கர்த்தர் சொல்கிற வார்த்தை யோசுவா கூட தான் சொல்லுவார், இன்று பரிசுத்தம் பண்ணு, நாளைக்கு சந்திக்கிறேன். ஆனால் மோசே கிட்ட ஒரு நாள் கூட நீ இப்போ ரெடியாயோ, நாளைக்கு வந்து ஒன்று கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்லவே இல்லை. மோசே கிட்ட சொல்லும் போதெல்லாம் நீ ஏறி வா. ஏன் இவங்களுக்கு மட்டும் சுத்திகரிப்புன்னு ஒன்று இருக்குதே, ஏன் மோசேக்கு மட்டும் அது இல்லை அப்படின்னா, மோசே ஆல்வேஸ் ரெடி. அவன் அதுக்கப்புறம் தான் தனியாக போய் சுத்திகரிப்பு செய்யணுங்கிற இடத்துலயே அவன் இல்லை. காட் வந்து ஏன்னா காட் வந்து மோசேக்கும் ஒன்று தான், ஜனங்களுக்கும் ஒன்று தான். ஆமாம். அவரை கண்ட ஒருவனும் உயிரோடு கூட இருந்ததில்லை. அவருக்கு முன்னாடி நிற்க முடியாது. அப்போ யார் நிற்கணும்? உண்மை உள்ள மனுஷன் தான் நிற்க முடியும். அவன் நிற்கணும்னா அவன் ரெடி பண்ணாமல் உள்ளே போக முடியாது, யாராக இருந்தாலும். மோசே அப்படின்னும் போது வா அப்படிங்கிறாரு. அவருக்கு தெரியுது கரெக்டாக இருக்கான். இப்போ வந்து அவன் என் முன்னாடி நிற்க வைக்கிறதுக்கு அவங்க இஸ் ஓகே. அதே மாதிரி தான் ஒவ்வொரு முறையும் ஆராதனைக்கு போகும்போது விசுவாசி தேவனுக்கு முன்னாடி நிற்கணும். இங்கே ஆவியோடு ஆராதிக்கிறதுக்கு சொல்லிக் கொடுக்கப்படுகிறது, உண்மையோடு ஆராதிப்பதுக்கு சொல்லிக் கொடுக்கப்படுதா? இன்னைக்கு சக விசுவாசிக்கும் எனக்குமே உண்மை இல்லையே, எனக்கும் ஊழியக்காரனுக்கும் உண்மை இல்லையே, எனக்கும் தேவனுக்கும் உண்மை இல்லையே. ஆண்டவர் சொல்லும் போது அழகா சொல்வாரு, மோசே என் வீட்டில் எங்கும் உண்மை உள்ளவன். அப்படின்னா என்ன அர்த்தம்? அவர் வீடுங்கிறது நிறைய இருக்கு, பரலோகம் அவருடைய வீடு, தரிசனத்தில் கூட்டு போறாரு, எல்லாம் காட்டுறாரு, அதுலயும் அவன் உண்மை உள்ளவன். அங்க கூட்டு போற அளவுக்கு அவன் உண்மை உள்ளவன். அவன் மேகத்துக்குள்ள கூட்டிட்டு போயிடுவார். ஆசாரியப்பு கூடாரங்கிறது ஒரு வீடு, தேவனுடைய வீடு, அதுலயும் அவன் உண்மை உள்ளவன். நான் தேவன் வாசம் செல்லும் ஆலயம், என்னிலும் எனக்கு நானே உண்மையா இருக்கிறேன். அதனாலதான் மோசையை பார்த்து சொல்றாரு, என் வீட்டில் எங்கும் உண்மை உள்ளவன். அவன் ஆசாரிய கூடாரம் எடுத்துக்கோங்க, பலிபீடத்துக்கிட்ட உண்மை உள்ளவன், பரிசுத்த ஸ்தலத்துல உண்மை உள்ளவன், மகா பரிசுத்தத்துல உண்மை உள்ளவன். உங்களை எடுத்துக்கொள்ளுங்க, என்னுடைய சரீரத்துக்கு நான் உண்மை உள்ளவன், ஆத்மாவுக்கு உண்மை உள்ளவன், என் ஆவிக்கு நான் உண்மை உள்ளவன். மேலே வாங்க, மலையில அவன் உண்மை உள்ளவன், மேகத்திலே அவன் உண்மை உள்ளவன், எங்க எடுத்தாலும் உண்மை உள்ளவன். அவன் செலுத்துறதா ஆராதனை. 40 நாள் போய் கிடக்கான், புசியாமனும் குடியாமனும். அவன் என்ன வர்ஷிப் பண்ணா, என்ன பாட்டு பண்ணா, என்ன கை தட்டினா, கூட எத்தனை மியூசிஷியனை கூட்டிட்டு போனான், எதுவுமே கிடையாது. இதுதான் ஹெவன் உங்ககிட்டயும் எங்கிட்டையும் எக்ஸ்பெக்ட் பண்றதான புத்தியுள்ள ஆராதனை. ஏன்னா பவுல் கூட சொல்றாரு இல்லையா பிரதர், நான் ஆவியோடும் புத்தியோடும் ஆராதிக்கிறேன். ஆமா. அப்போ அந்த இடத்துல அவர் என்ன சொல்றாரு, என் ஆத்மாவிலும் என்னுடைய புத்தியிலும் இருந்து நான் ஆராதிக்கிறேங்கிறார். அப்ப இன்னைக்கு இப்போ பவுல் நீங்க சொன்னதுனால சொல்றேன், சிறைச்சாலைக்குள்ள ஆராதிக்கிறாங்க. சிறைச்சாலைக்குள்ள ஆராதிக்கும் பொழுது அவர் சீலாவோட ஆராதிக்கும் பொழுது அவருக்கான எந்த விதமான எக்யூப்மெண்ட்டும் அங்க இல்ல. தொழுமரத்தில் அவர்கள் கரங்கள் மாட்டப்பட்டிருந்தது, கை கால்கள் கட்டப்பட்டிருந்தது. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 16ஆம் அதிகாரத்தை நீங்கள் வாசிக்கும் போது 16ஆம் அதிகாரம் 23வது வசனம், அவர்களை அநேக அடி அடித்த பின்பு சிறைச்சாலையிலே வைத்து அவர்களை பத்திரமாய் காக்கும்படி சிறைச்சாலைக்காரன் கட்டளையிட்டான். அவன் இப்படிப்பட்ட கட்டளையை பெற்று அவர்களை உட்காவலில் அடைத்து அவர்கள் கால்களை தொழுமரத்திலே மாட்டி வைத்தான். கால் ரெண்டு என்ன பண்ணி வச்சிருக்கான்? தொழுமரம். அந்த ஒரு பெரிய தொழுமரம் சொல்லுவாங்க. அதாவது எப்படி கேட்டீங்கன்னா, ஜெயில வந்து நடுவுல மரம் மாதிரி இருக்கும், பெருசா தூணு மாதிரி இருக்கும், அதெல்லாம் அசைக்கவே முடியாது, அதுலதான் அது நிற்கும். அந்த தூண்ல சங்கிலி போட்டு கட்டியிருப்பாங்க, 2 காலையும், 2 பேருடைய காலையும் சங்கிலி போட்டு கட்டி வச்சிருக்கான். யோசித்து பாருங்க, இதான் அடிச்ச பின்பு. அங்க வசனம் சொல்லுது, அவர்களை அநேக அடிகள் அடித்த பின்பு அப்படின்னு இருக்கு. ஸோ இப்போ என்ன ஆயிடுச்சு,
அடி வாங்கிட்டு காலெல்லாம் கட்டப்பட்டு உட்காந்துருக்கான். வசனம் சொல்லுது, அவர்கள் அந்த ராத்திரியிலே கர்த்தரை என்ன செஞ்சாங்கன்னா துதித்து பாடினார்கள். நடுராத்திரியில் பவுலும் சீலாவும் ஜெபம் பண்ணி தேவனை துதித்து பாடினார்கள். அப்ப இந்த சிச்சுவேஷன்ல உங்களால இன்னைக்கு பாட முடியுமா? நீங்க சர்ச்சில் ஏறி நிக்கிறீங்க, மைக்கு வேலை செய்யல, பாடுவீங்களா? உங்களால முடியுமா? உங்க ஆவி ஆஃப் ஆயிடும். அதுக்கப்புறம் மைக் ஆன் ஆனா நீங்க ஆன் ஆகிறதுக்கு 10 நிமிஷம் ஆகும் இல்லையா? அப்போ ஒரு நல்ல ஜனங்க வந்து கூடி உட்காந்துருக்காங்க, ஏசி ஆஃப் ஆயிருச்சு, ஆராதிக்க முடியுமா? வேர்த்து ஊத்துன ஆராதிக்க முடியுமா? சீக்கிரம் ஆராதனை முடிச்சிருவீங்க. அடிச்சு கை கால தொழு மரத்துல மாட்டியிருக்கான். அப்போ இவனுடைய ஆராதனை முழுக்க என்னவா இருக்குன்னா தேவனை நோக்கி இருக்கு. இன்னைக்குள்ள ஆராதனை முழுக்க ஜனங்களை நோக்கி இருக்கு, ஜனங்களை என்டர்டெயின் பண்றதுக்கு. ஜனங்களுடைய ஆராதனை முழுக்க புல்பிட்டை நோக்கி இருக்கு. சரி, இப்படி இருக்கட்டும். ஆராதனை வீரர்னு ஒருத்தர் இல்ல, லீட் பண்றவர் ஒருத்தர் இல்ல. நீங்க ஆராதிப்பீங்களா சர்ச்ல? இன்னைக்கு இது அது முடியுமா? செய்தி கொடுக்க பாஸ்டர் இருக்கிறாரு, சரி பாட்டு பாட ஆள் இல்ல. நீங்க எல்லாரும் கொஞ்ச நேரம் கர்த்தரை ஆராதிங்க அப்படின்னா சோதரம் 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 பாங்களே ஒழிய ஒரு ஆள் லீட் பண்ணும். அப்பான்னு சொல்லுங்க, கூப்பிடுங்க, வாயை திறங்க, கத்துங்க, ஆண்டவரை நோக்கி பாருங்க. ஏன்? இன்னொன்று என்னன்னா, கையை தூக்குங்க, கரங்களை தட்டுங்க அப்படின்னு யாருன்னா சொன்னதான் பண்றாங்க. இது வாலண்டியரா வர்றதில்ல. அவங்க நான் என்ன சொல்றேன், நீங்கள் தேவனோடு கூட உட்கார ஆரம்பிச்சு ஆராதிக்க ஆரம்பிச்சிட்டீங்கன்னா உங்களை என்கரேஜ் பண்றதுக்கு ஒரு ஆள் தேவையே கிடையாது. உங்களுக்கு யாரும் கண்ட்ரோல் பண்ணவே முடியாது. உங்களை அறியாமலேயே நான் ஒரு சிலரோட டிரைவ் பண்ணியிருக்கேன். டிரைவ் பண்ணிட்டு போகும்போது பார்த்தீங்கன்னா, நானும் டிரைவ் பண்ணுவேன், அவங்களும் டிரைவ் பண்ணுவாங்க. பார்க்கும்போது நான் பார்த்துருக்கேன், ஒரு 6 மணி நேரத்தை கூட அவங்க ரொம்ப அசால்ட்டாக வண்டி ஓட்டுவாங்க. அவங்க வண்டி ஓட்டிகிட்டே இருப்பாங்க, பட் அவங்க ஸ்பிரிட்டில் கத்தரோட இருப்பாங்க, ஆராய்ச்சிட்டே இருப்பாங்க. அவங்களுக்குள்ள இந்த ஆத்தம் ஆராய்ச்சிட்டே இருக்கும். அப்படியே அவங்களுக்கு அந்த 6 மணி நேரம் போனதே தெரியாது. நான் ஆண்டவருக்குள்ள இருந்து அதை நான் பார்த்துருக்குறேன். ஸோ நம்ம வந்து இடம் எது, இப்போ இவன் சிறைச்சாலைக்குள்ள, இப்போ நம்மளை பொறுத்த வரைக்கும் என்ன, அது சர்ச்சில் ஒரு ப்ரொசீஜரை ஆராய்ச்சாதாங்க ஆராதனை. அப்போ ஜெயிலுக்குள்ளே ஆராதிக்கிறவன். ஆமாம். ஸோ நாம் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம், என்ன சொல்ல வரோம் இதுலேருந்து அவங்களன்னா, ஆராதனை என்பது இசையையும் டேலண்ட்டையும் நம்பி அல்ல, இருந்தால் நல்லது, வேணான்னு சொல்லலை. ஆராதனை என்பது உங்களையும் தேவனுக்கும் உள்ளதான தொடர்பு. நீங்கள் சாக்ரிஃபைஸ், உங்கள் பாடி வந்து ஆல்டர், உங்களுடைய தானே உள்ளுக்குள்ளே இருக்கிற ஆத்மா வந்து அங்கே வந்து கர்த்தருக்கு முன்பாக சுகந்த வாசனையாக வெளியே வரணும். அதை கர்த்தர் நுகரணும். நுகரும் பொழுது உங்களுக்கான காரியங்களை கர்த்தர் பேசுவார். இது வந்து ஒரு செயின் ரியாக்ஷன். நீங்கள் அந்த நுகரும் போது ஆவியானவர் சபையில் உங்கள் ஊழியக்கார வழியாக உங்ககிட்ட பேசுவார். இவன் நோவா பலி கொடுக்குறாரு, அவங்க வந்து பேசுகிறாங்க, ஆண்டவர் வந்து பேசுகிறாரு, உடன்படிக்கை ஏற்படுத்துறாரு. இப்போ நீங்கள் பலி ஆகுங்க, கர்த்தர் வந்து பேசுவார். ஈசாக்க பலி கொடுக்கும்போது கர்த்தர் வந்து பேசினார். இன்னொன்று எப்படின்னா பிரதர், இப்போ வர்ஷிப்பு வேர்ட் பேஸ்டாக இல்லை. நம்ம வேதத்தில் எந்த பக்கத்தில் திருப்பி பார்த்தாலும் அது வசனத்தை சார்ந்து இருக்கும். நம்ம நெகேமியாவின் காலத்தில் பார்க்கலாம், புதிய உடன்படிக்கையில், ஆதி அப்போஸ்தல சபைகள்லையும் கூட வசனத்தை பேஸ் பண்ணி தான் ஆராதனை பண்ணாங்க. ஆனால் இந்த காலகட்டத்துடைய ஆராதனை எப்படி இருக்குன்னு சொன்னால் அது வெறும் பாடலாகத்தான் இருக்குது, வசனம் சார்ந்து இல்லை. இல்லை, அதான் இதுக்கு பின்னாடி ஒரு லாங் டாபிக் இருக்குது. சும்மா நான் ஒரு சின்ன கொஸ்டின் கேட்குறேன். பாட்டு முதல்ல வந்திருக்குமா, வார்த்தை முதல்ல வந்திருக்கும்? வார்த்தை தான் முதல்ல வந்திருக்கும். அப்புறம் தான் வார்த்தைக்கு என்ன பண்ண முடியும்? முதல்ல மனுஷன் வெறும் இசை மியூசிக் மம்மன்னு போடுறவனாக இருந்தானா, பேசுகிறவனாக இருந்தானா? நீங்கள் எடுத்த உடனே மனுஷன் பேசுகிறவனாக தான் இருந்தான். அதுக்கப்புறம் தான் காயின் காலத்தில் தான் நாதஸ்வரம், அப்புறம் வந்து கிண்ணறம்லாம் கண்டுபிடிக்கப்படுது. மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட்னு ஒன்று வருது. முதல்ல மனுஷன் வார்த்தையில தான் வாழ்ந்தான், இப்போவும் வார்த்தையில தான் வாழ்றான். இசை நடுவில் வந்து இல்லையா? அப்போ இந்த மியூசிக்கு செகண்ட், வேர்ட் ஆஃப் காட் இஸ் ஃபர்ஸ்ட். ஆமாம். இங்கே என்ன ஆயிடுச்சுன்னா, மியூசிக் ஃபர்ஸ்ட் வந்துருச்சு, வேர்ட் ஆஃப் காட் செகண்டாக போயிடுச்சு. ஒரு பீரியட்ல வேர்ட் ஆஃப் காடுக்கு இடம் கொடுக்காம மியூசிக் டாமினேட் பண்ண ஆரம்பிச்சிச்சு. ஒரு இடத்தில் வேர்ட் ஆஃப் காடுக்கு கான்சென்ட்ரேஷனே தேவையில்லை, மியூசிக் இஸ் த இம்பார்ட்டன்ட். இன்னைக்கு நிறைய இடத்துல நம்மளால் பார்க்க முடியுதுங்க பிரதர், வர்ஷிப் கான்செர்ட் தான் நிறைய, வேர்ட் ஆஃப் காட் கான்செர்ட்ன்றது எங்கேயும் பார்க்க முடியல. அதுதான் இது என்னன்னா, ஜனங்களை வந்து என்டர்டெயின் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். ஜனங்களும் என்டர்டெயின்மெண்ட்டை விரும்ப ஆரம்பிச்சிட்டாங்க இல்லையா? நீங்கள் ஒரு வர்ஷிப் கான்செப்டில் போய் ஒரு 2 மணி நேரம் உட்காந்துட்டு வாங்க. நான் குறையா சொல்கிறேன்னு அர்த்தம் இல்லை. நீங்கள் அதுலேயும் ஒரு ஸ்பிரிச்சுவல் டேக்அவே உங்களுக்கு இருக்கும். அதே நேரத்தில் ஒரு 2 மணி நேரம் செய்தி போய் ஒரு இடத்துல கேட்டுட்டு வாங்க. டேக்அவேல எது டிஃபரன்ஸ்ன்னு பாருங்கள். நீங்கள் உங்களுடைய டிஃபரன்ஸ் வந்து எங்கே இருக்குன்னு நல்லா கவனிச்சு பாருங்களேன்.
அந்த மரியாள் தேவனுடைய பாதத்தில் உட்கார்ந்து இருக்கும் போது இருக்கிற டேக்அவே இருக்குல்ல, அது என்டையர்லி டிஃப்ரெண்ட். அதுலேருந்து கிடைக்கிறதே வேற தான். இந்த வேர்டு ஒரு நாளில் பாட்டாக மாறும். சும்மா ஒரு உதாரணத்துக்கு கேட்குறேன். சங்கீதம் புஸ்தகம் இருக்குல்ல, சங்கீதங்கிறது பாட்டா இல்லை வார்த்தையா? வார்த்தை. ஆனால் சங்கீதக்காரன் பாடியிருக்கான். ஆமாம், அதனால தான் அதுக்கு பேர் என்னது? சங்கீதம். ஆனால் இப்போ உங்களுக்கு கொடுக்கும் போது அது மியூசிக்காக கொடுத்துருக்காரா, வேர்ட் ஆஃப் காடாக கொடுத்துருக்காரு? வேர்ட் ஆஃப் காடாக தான். நீங்கள் தான் அதுக்கு டியூன் போட்டுக்கிறீங்க. ஆமாம், நீங்கள் தான் அதுக்கு மியூசிக் போட்டுக்கிறீங்க. மியூசிக் போட்டு பாடுறவங்க பாடி சிடி போடுறாங்க, இல்லைனா வந்து பாடி யூடியூப்ல ஏற்றிக்கிறாங்க. ஆனால் அத்தனை பேரும் மியூசிக் போடாதவங்களா இருக்கட்டும் எல்லாம், ஆனால் சங்கீதத்தை சங்கீதமாக படிக்கிறாங்க. ஆமாம், மெசேஜில் சங்கீதம் யூஸ் பண்ணப்படுகிறது, வார்த்தையாக யூஸ் பண்ணப்படுது. உன்னத பாட்டு வார்த்தையாக யூஸ் பண்ணப்படுது, புலம்பல் வார்த்தையாக யூஸ் பண்ணப்படுது. இதெல்லாம் பாட்டை நான் சொல்கிறேன். புலம்பல் என்பது ஒரு பாட்டு, உன்னத பாட்டுங்கிறது ஒரு பாட்டு, சங்கீதங்கிறது ஒரு பாட்டு. இதை நம்ம ஒரு வேர்ட் ஆஃப் காடா யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஆமாம், ஓகே. தேவைப்படும் போது பாட்டா நான் பாடுறேன், அந்த மியூசிக் போட்டுக்கிறேன், எல்லாம் பண்றேன். ஒருவேளை எனக்கு மியூசிக்கே இல்லாவிட்டாலும் சங்கீதம் எனக்கு இருக்கு, நான் படிப்பேன். எனக்கு பாட வராட்டாலும் நான் சங்கீதம் படிக்கணும். அதனால தான் எழுதி கொடுத்துருக்காரு. நீ கண்டிப்பா பாடணும்னு சொல்லல, நான் கண்டிப்பா படிக்கணும்னு இருக்கு. திருப்பியும் சொல்றேன், நான் பாட்டுக்கு எதிரான ஆள் கிடையாது. பாட்டுனால தான் நான் ரட்சிக்கவே பட்டேன். ஒரு பாட்டு எனக்கு கர்த்தருக்குள்ள நடந்துச்சு. ஆனால் இன்னைக்கு உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு இன்னைக்கு உள்ளதான இந்த காரியங்கள் எல்லாமே தடையா மாறிடுச்சு, ஸ்பீட் பிரேக்கரா. ஸோ ஆவியோடு உண்மையோடும் ஜனங்கள் போகும்பொழுது நல்ல பாட்டுக்காக உள்ள போகும். ஜனங்கள் உள்ளே போகும்போது யார் வர்ஷிப் நடத்துறாரு? சில சபைகள்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க பிரியமான ஒருத்தர் உள்ள இருப்பார், சர்ச்சுக்குள்ளே இருப்பார், அசிஸ்டண்டா இருப்பார், அசோசியேட்டா இருப்பார், வர்ஷிப் லீடரா இருப்பார். அவருன்னா இவங்க ஆவியில ஒரு உற்சாகம் தானாவே வந்துடும். அன்னைக்கு ஆராதனை சூப்பரா இருக்கும். வரும்போது சொல்லுவாங்க, இன்னைக்கு ஆராதனை சூப்பரா இருந்துச்சு இல்ல, எனக்கு அப்பயே ஆரம்பிக்கும் போதே தெரியும் அவர் பண்ணார்னா நீ நல்லா தான் இருக்கும். அதுவே இன்னொரு ஆள் இருந்தாருன்னா இவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா ஆவி இறங்கிடும். போகும்போது சொல்லுவாங்க, எனக்கு அப்பவே தெரியுங்க இவர் பண்ணார்னா இப்படித்தான் இருக்கும்ட்டு, என்னை பார்த்தவொடனே எனக்கு தெரிஞ்சு போச்சு சரியா இருக்காதுன்ட்டு. காரணம் இவங்க வந்து அவரை பார்த்து அவர் டேலண்ட்டை பார்த்து நடத்துறதா இருக்கும். ஆனால் நீங்கள் அங்கே போகும்போது ஆண்டவரே நீங்கள் உங்களோட நான் இன்னைக்கு ஐக்கியமாகணும்னு பாருங்க, பாடுறவர் யாரா வேணா இருக்கட்டும், ஆனால் ஆவியானவர் உங்களோட கூட இடைப்படுவார். சில நேரங்களில் வந்து பாட தெரியாதவர் வந்து ஏதாவது ஒன்று பண்ணிடுவார், அது வேற, அது எக்ஸம்ஷன் வச்சுக்கோங்க. பொதுவாக நீங்கள் ஆராதனைக்கு போகும்பொழுது தேவனை வந்து நான் பலியாக போகிறேன், அந்த பலி அவர் நுகர போகிறார், அதுக்கு என்னோட கூட உடன்படிக்கை பண்ண போகிறார். அந்த வேர்ட் ஆஃப் காட் எனக்கு கேட்கும், நான் திருப்பி வரும்பொழுது ஒரு டேக் அவையோட வரப்போகிறேன். இதுதான் சபையில் நீங்கள் செய்ய வேண்டிய புத்தியுள்ள ஆராதனை. ஓகே, நான் நல்லா பாட போகிறேன், இன்னைக்கு அவர் பாடுவார், இவர் பாடுவார். நீங்கள் சொன்ன மாதிரி இன்னைக்கு ஒரு கான்சர்ட் வச்சுருக்காங்க அப்படின்னா ஃபேமிலியாக காசு கொடுத்து போய் கேட்கறதுக்கு ரெடியாக இருக்காங்க. ஆமாம் இல்லையா? அதுவே ஒரு வேர்ட் ஆஃப் காட் கொடுக்க போகிறாங்கன்னா பாஸ்டர் சொல்லுவார் 3 நாள் வைப்போம்பார். ஏன்னு கேட்பேன். முதல் 2 நாள் வரமாட்டாங்க, 3ஆவது நாள் தான் வருவாங்க. நான் முதல் 2 நாள் செக் பண்ணி பார்த்துப்பாங்க வேர்ட் ஆஃப் காட் எப்படி போகுது என்னன்னு. ஸோ ஜனங்கள் எப்பொழுதுமே வார்த்தைக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. வார்த்தை பாட்டாய் மாறும், பாட்டு ஆராதனையாய் மாறும், ஆராதனை உங்களை பலியாக்கும், பலியாகும் போது வார்த்தை உங்களுக்கு பிறக்கும். இதுதான் புத்தியுள்ள ஆராதனைக்காக. ரொம்ப சந்தோஷம் பிரதர். ஒரு ஆராதனைனா நம்ம ஒரு ஜீவ பலியாக ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்கறது தான் ஆராதனைன்னு சொன்னீங்க. இன்னொன்று, ரெண்டாவதாக நம்முடைய ஆராதனை வசனத்துடைய ஆதாரத்தில் இருக்கணும்னு சொன்னீங்க. ஸோ உண்மையான ஆராதனை, புத்தி உள்ள ஆராதனை அப்படின்னா இன்னர் டிரான்ஸ்ஃபர்மேஷன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ரெண்டாவது, அந்த ஆராதனை வசனத்தை சார்ந்து இருக்கணும்னு சொன்னீங்க. ஸோ கடைசியாக அநேக வியூவர்ஸ் இதை பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ அவங்க எந்த மாதிரி, இப்போ வரைக்கும் நீங்கள் சர்ச் பேஸ்ட் ஆராதனை சொன்னீங்க, பர்சனலாக தனிப்பட்ட முறையில் ஒரு மனுஷன் எப்படி ஆராதனை செய்யணும் அதை சொன்னீங்கன்னா அவங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சபை 2 காரியங்களை கான்சன்ட்ரேட் பண்ணணும். ஒன்றே மேலிருந்து ஆராதிக்கிறவங்க ஜனங்களை தேவன் பக்கம் உருவாக்குறவங்க, வளர்க்கிறவங்க, ஜனங்களுக்கும் தேவனுக்கும் ஒரு பாலமாக இருந்து அவர்களை ஆராதனை என்பது தேவனோடு கூட ஐக்கியப்பட வைப்பதாக அவங்க தங்கள் டேலண்ட்டையோ தங்களுடையதான ஆசையோ அல்லது எந்த காரியத்தையும் வெளிப்படுத்துறது அல்ல, அது தேவனுக்கான இவர்களோட பாலம். ஜனங்களை பொறுத்த வரைக்கும் ஆராதனைக்கு போகிறவர்கள் என்டர்டெயின்மெண்ட்டுக்காக போகலை, நான் வந்து முழுக்க தேவனோடு கூட பலியாக போகிறேன், என்னை சிலுவையில் அறைய போகிறேன், அதை அவர் நுகருவார், அதன் மூலமாக என்னோட கூட பேசுவார். ஸோ ரைட் டைமுக்கு போவேன், காத்திருப்பேன், நான் போய் அவன் காத்திருக்கணும் உள்ள, அப்போ தான் அது கிடைக்கும். காத்திருப்பேன், கர்த்தரோடு கூட ஐக்கியமாவேன். இந்த 2 பேரும் கரெக்டானாங்கன்னா உண்மையிலேயே அந்த ஆர்டர் ஆஃப் சர்வீஸோடைய ஆரம்பம் அற்புதம். ரொம்ப சந்தோஷம் பிரதர். இது சபையாக சொன்னீங்க. ஒருத்தன் தனிப்பட்ட முறையில் பர்சனலாக எப்படி ஆராதனை செய்யணும்
இது ஆக்சுவலாக அவங்க உள்ளே போய் பண்ண போகிறாங்கல்ல, தனி ஜபத்துலேயும் அவ்வளோதான். தனி ஜபத்தில் இன்னும் தனியாக போயிடணும். உங்களை லீட் பண்ணுறவர் ஒருத்தர் இருக்கவே மாட்டார், ஆவியானவரே லீட் பண்ணுவார். என்ன ஜெபம் பண்ணணும், எப்படி பாடணும், என்ன பாட்டு பாடணும், எந்த நேரத்தில் விண்ணப்பத்தை ஏறெடுக்கணும், எல்லாம் அது ஒரு தனி ப்ரேயர். பர்சனல் ப்ரேயர் அப்படிங்கிறது ஒரு தனி. பர்சனல் வர்ஷிப், பர்சனல் லீடிங்னு இருக்குது. இது எல்லாமே ஆவியானவர் தனியாக செய்வார். அதை நீங்கள் போயிட்டீங்கனால அது தனி எக்ஸ்பீரியன்ஸ், ஆவிக்குள்ளாகிற அனுபவம், அது தனியாக இருக்கு. ரொம்ப சந்தோஷம் பிரதர். இன்னைக்கு ஆராதனையை குறித்து போன எபிசோட்லேயும் இன்றைக்கும் ரொம்ப அருமையாக வசனத்தின் ஆதாரத்திலிருந்து அநேக காரியங்களை எங்களுக்கு தெரியப்படுத்தினீங்க. இப்போ இந்த 2 எபிசோடில் வசனத்தின்படி எப்படி ஆராதனை பண்ணணும் அப்படின்னு நம்ம பார்த்தோம். அடுத்து வரக்கூடிய எபிசோடில் இந்த வசனம்னா என்ன, அந்த வசனத்தை ஒரு மனுஷன் எப்படி தியானம் பண்ணணும், வசனம் ஒவ்வொரு விசுவாசியுடைய வாழ்க்கைக்கு எவ்வளோ இம்பார்ட்டன்ட் என்பதை வரக்கூடிய எபிசோடில் நம்ம பார்ப்போம். இந்த எபிசோடுக்கு நீங்கள் வந்ததுக்காக நன்றி.